வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டேஸ்ட் ஆஃப் அம்மா. இன்றைக்கி நான் ஒரு சிக்கன் லிவர் ஃப்ரை செய்ய போகிறேன். இதுக்கு லிவரு நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் ஒரு 6 எடுத்துருக்கேன். இந்த லிவரை நான் என்ன செஞ்சுருக்கேன், கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஊறுறதுக்காக தான் நான் வேகமாக அந்த மாதிரி செஞ்சேன். நீங்கள் என்ன செய்யுங்க, ஈரலில் அப்படியே சுடு தண்ணி கொதிக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அது அப்படி போட்டு திருப்பி எடுத்துட்டிங்கன்னா வந்துடும். பாருங்கள், ஒன்றும் வேகலை. இது நம்ம பொரிக்க போகிறோம். அதனால் நீங்கள் ஒரு அரை வேக்காடு இருந்தால் போதும், எடுத்துக்கோங்க. அதோட அதுக்கு தேவையான பொருள் கரம் மசாலா எல்லாமே ஒரு அரை டீஸ்பூன், மஞ்சத்தூள், சீரகத்தூள் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, 1/4 டீஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள், வரமிளகாத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் பொரிச்ச வெங்காயம். இந்த பொரிச்ச வெங்காயம் தான் ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. இதை அத்தனையும் நான் இதில் சேர்த்து தான் இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். இது ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம பொரிக்கலாம். இந்த பொருளோடு நான் சொல்ல மறந்துட்டேன், இது ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். நான் மறந்துட்டேன். இந்த பொருளோடு இதெல்லாம் சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கணும். இது ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இதுக்காக தான் நான் சீக்கிரமாக போட்டேன், வேறு எதுவும் இல்லை. இது போட்டால் சரியாக இருக்கும். இப்போ அதுக்கு நம்ம மேரினேட் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு 2 ஸ்பூன் கோதுமை மாவு, 1 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் எல்லாம் கிழங்கு மாவு, சோள மாவு, 2 ஸ்பூன் ஹோல் பர்பஸ் போல், அதாவது கோதுமை மாவு, 1 ஸ்பூன் சோள மாவு, கொஞ்சம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், இது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். தண்ணி ஊற்றி லேசாக ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சமாக கரைச்சிக்குவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் போதும். அதில் நினச்சிட்டு தான் பொரிக்க போகிறோம், அதனால் இது போதும். நான் இந்த ஒவ்வொரு எல்லாம் அதில் போட்டு இது ஏன் அவ்வளோ கட்டியாக போட்டோன்னா சமயத்தில் அது வெடிக்கும். அதுக்காக நான் கொஞ்சம் கட்டியாக போட்டுருக்கேன். இது ஏன் வேக வைக்கிறதுன்னு சொன்னாக்கா, அந்த வேக வச்சோம்னாக்கா அந்த கவுச்ச வாடெல்லாம் போயிடும். இல்லைன்னா அப்படியே கவுச்ச வாடை இருக்கும், சாப்பிடும்போது சில சமயத்தில் நல்லா இருக்காது. அதுக்காக தான் வேக வைக்கிறது. சிலருக்கு பிடிக்கலைன்னா அப்படியே கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சா நல்லது. ஏன்னா இது ஈரல் ஏற்கனவே வெந்துருச்சு. அதனால் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ கழிக்குது. அதனால தான் நான் இதான் போட்டேன். இன்னும் தண்ணியாக போட்டிங்கன்னா, வேக வைக்காமல் போட்டிங்கன்னா அது ரொம்ப இருக்கும். பார்த்து செய்யணும். ஏன்னா சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். மூடி போட்டுக்கலாம் எல்லாத்தையும்.
இது வெந்தது, அதனால் பரவாயில்ல. பொரிஞ்சிருச்சு, ஏன்னா இடத்துல அது பாதி பொரிஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயிலையும் பாதி பொரிஞ்சுது. இதுதான் கொஞ்சம் கொஞ்சம் வெடிக்கும், பரவாயில்ல. நல்லா பொரிஞ்சிச்சுன்னா வெடிக்காது. கொஞ்சம் நேரத்துக்கு அதை மட்டும் மூடி போட்டு மூடிக்கலாம். மூடி போட்டு மூடினோம்னா வெடிக்காது. இப்போ வெடிக்கிறது அந்த மாதிரி நின்று போச்சு, பயப்பட வேண்டாம். அதை எடுக்க போகிறேன். பாருங்கள், சிக்கன் லிவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி.